ஹாய் வணக்கம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர். ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மொபைல் ஃபோனில் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணால் கூட போதுமானது அப்படின்றத தான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் நம்ம மொபைல் ஃபோனில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து சிஸ்டமில் கொண்டு வந்து வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். மொபைலில் கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அது இல்லாமல் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸே நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான். இதில் வந்து இது ஃப்ரீ வெர்ஷன் தான். இதை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்டர்ஷேர் ஃபிலிமோரா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து பெய்டு வெர்ஷன் தான், அதாவது ஃப்ரீ வெர்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் இதோட பெய்டு வெர்ஷன், அதாவது ஒரு கிராக்டு வெர்ஷன், பைரேட்டட் வெர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர். இது வந்து நம்ம சும்மா ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது எல்லாமே இப்போது க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதை நான் லெட் மீ க்ளோஸ் அண்ட் ஓப்பன் அகைன். ஸோ இந்த மாதிரி வரும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். இதை பற்றின ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் அதை சொல்கிறேன். இப்போ இதில் எப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் ஒண்டர்ஷேர் ஃபிலிமோரா அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இது நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அண்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மைக்கை கிளிக் பண்ணி இந்த மியூட்டை அன்செக் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஸ்டோரி லைன் வேணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து சும்மா ஒரு காட்சி 1, மாரியப்பன் அவங்களோட மனைவி இருவரும் பேசிக்கொள்கிற மாதிரி. மாரி மனைவி, இதோ பாரியா இப்படி வியாபாரத்துக்கு போகாமல் வீட்டில் குந்திக்கிட்டு இருந்தால் பொழப்பு நடக்குமா, நானவளையா ரொம்ப நல்லவர், அவராண்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மூட்டை அரிசி வியாபாரத்தை கேட்டு தான் பாறையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு டைலாக் மனைவி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் அதை வந்து சைடில் வச்சுட்டு நான் படிக்கிறேங்க. இப்போ இது மியூட்டில் இருந்து அன்மியூட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். இது 1 2 3 அப்படின்னு வரும். 3 2 1. ஸோ இன்ட்ரடக்ஷன் காட்சி 1 அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து கோர்ஸ் பண்ணும்போது, வீடியோ எடிட் பண்ணும்போது கட் பண்ணிடணும். பட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க. மாரியப்பன் மனைவி, இதோ பாரியா இப்படி வியாபாரத்துக்கு போகாமல் வீட்டில் குந்திக்கிட்டு இருந்தால் பொழப்பு நடக்குமா, ஞானவில் ஐயா ரொம்ப நல்லவர், அவராண்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மூட்டை அரிசி வியாபாரத்துக்கு கேட்டு பாறேன் ஐயா இப்படின்னு நம்ம இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேசினதெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ வாய்ஸ் ஓவர் பண்ணுறோம். இந்த இடத்துல இப்படி இழுத்து இது கிளிக் பண்ணி இந்த மேலே டைம் லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பெருசு சிறுசு ஆகும். அல்லது இங்கே ஜூம் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெருசு சிறுசு ஆகும். இப்போ நமக்கு வேணுங்கிற ஆடியோ மட்டும்தான், தேவைப்படுற ஆடியோ மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும், மீதியெல்லாம் தேவையில்லை. ரைட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் காட்சி 1 அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து கோர்ஸ் பண்ணும்போது, வீடியோ எடிட் பண்ணும்போது கட் பண்ணிடணும். பட் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கோங்க. மாரியப்பன் மனைவி, ஸோ மாரியப்பனோட மனைவி பேசுகிற மாதிரி இப்போ நம்ம பேச போகிறோம். இது ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த வீடியோவை நான் வந்து இது வரைக்கும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க மாரியப்பன் மனைவி பேசுகிறாங்க இல்லையா, அதை மட்டும் நம்ம வச்சுக்க போகிறோம். ஸோ அதை ப்ளே பண்ணி பார்க்குறோம். இதோ பாரியா இப்படி வியாபாரத்துக்கு போகாமல் வீட்டில் குந்திக்கிட்டு இருந்தால் பொழப்பு நடக்குமா, ஞானவில் ஐயா ரொம்ப நல்லவர், அவராண்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மூட்டை அரிசி வியாபாரத்துக்கு கேட்டு பாறேன் ஐயா அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த முடிகிற இடத்துல இதை நம்ம வந்து இப்படி இழுத்து விட்டுக்கலாம். ஸோ அது வரைக்கும் நமக்கு வாய்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபைலில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு இப்போ ஸ்டோரி தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா, அதாவது ஒரு கான்செப்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஒரு கேரக்டருக்கு இப்படியே நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வாய்ஸோட பிச்சை இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறது அப்படின்லாம் பண்ணிங்க அப்படின்னா இது நல்லா இருக்காது. ஏன்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிச்சை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோ பாரியா இப்படி வியாபாரத்துக்கு போகாம வீட்டில் குந்திக்கிட்டு இருந்தா பொழப்பு நடக்குமா, ஞானவில் ஐயா ரொம்ப நல்லவர், அவராண்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மூட்டை அரிசி வியாபாரத்துக்கு கேட்டு பாறேன் ஐயா. ஸோ இது கேட்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரோபோட் பேசுகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ ஒரு ஃபேண்டசி மூவியில் வர அல்லது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் வர ரோபோட் பேசுகிற மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம லோ பிச் வச்சு ப்ளே பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி வியாபாரத்துக்கு போகாம வீட்டில் குந்திக்கிட்டு இருந்தா பொழப்பு நடக்குமா, ஞானவில் ஐயா ரொம்ப நல்லவர், அவராண்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மூட்டை அரிசி வியாபாரத்துக்கு கேட்டு பாறேன் ஐயா. பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு பூதம் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு வாய்ஸ் ஓவரில் அது செட் ஆகாது.
ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் நம்ம ரிமூவ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொடுத்துடலாம், லோயர் த வால்யூம், அதாவது நம்ம ஆடியோ ஃபைலுக்கு கீழே நம்ம ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று கொடுக்கணும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றிலாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஜஸ்ட்டு இந்த டூலை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீடியோ எடிட்டிங் தான் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஸ்டோரியை நம்ம வந்து சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நம்ம எப்படி ஒரு கோரிலேஷன் பண்ணி எல்லா சீனையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் ஒரு கேரக்டருக்கு 2 கேரக்டருக்கு நம்ம சேம் வாய்ஸ் யூஸ் பண்ணும்போது இங்கே நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஓகே. ரெண்டாவது, இந்த அடாசிட்டி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து இதில் நம்ம பேசுகிறோன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதில் பேசி பார்ப்போம். ஒரு ரெக்கார்ட் பட்டனை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், அதே டைலாக் நான் பேசுகிறேன். இதோ பாரியா, இப்படி வியாபாரத்துக்கு போகாமல் வீட்டில் குந்துக்கிட்டு இருந்தால் பொழப்பு நடக்குமா? ஞானவேல் ஐயா ரொம்ப நல்லவர், அவராண்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மூட்டை அரிசி வியாபாரத்துக்கு கேட்டு தான் பாருயா அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா. இப்போ இந்த ஆடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். இதோ பாரியா, இப்படி வியாபாரத்துக்கு போகாமல் வீட்டில் குந்துக்கிட்டு இருந்தால் பொழப்பு நடக்குமா? ஞானவேல் ஐயா ரொம்ப நல்லவர், அவராண்ட போய் விஷயத்த சொல்லி ஒரு மூட்டை அரிசி வியாபாரத்துக்கு கேட்டு தான் பாருயா. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, ஸோ இந்த கேப் தேவையில்லை இல்லையா? அப்போ இங்கிருந்து செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி delete பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டது வந்து என்னோட நார்மல் வாய்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஃபெக்டில் போயிட்டு பிச் அண்ட் டெம்போ அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் வந்து சேஞ்ச் பிச் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து லைட்டாக ஒரு பிச்சை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஒரு எஃப்ல இருக்கா, எஃப் ஷார்ப்பில் வச்சுட்டு சும்மா ஏதாவது ஒன்று நீங்களா ரேண்டமாக சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். இதோ பாரியா, இப்படி வியாபாரத்துக்கு போகாமல் வீட்டில் குந்துக்கிட்டு இருந்தா ஓகே ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்கா. ஸோ அதே ஒரு லேடிஸ் வாய்ஸாக வேணும்னா கொஞ்சம் அப் சைடு போய் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் ப்ரிவியூ கொடுத்து பார்ப்போம். இது நல்லா இல்லை. அப்போ இந்த அளவுக்குலாம் நம்ம கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு எப்படி தோணுதோ அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், ஒரு வாட்டி நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் மறுபடியும் ரொம்ப இதுவாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இருந்த எஃப்லேயே வச்சுட்டு அதையே ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோ பாரியா, இப்படி வியாபாரத்துக்கு போகாமல் வீட்டில் குந்துக்கிட்டு இருந்தா பொழப்பு நடக்குமா? ஸோ அப்போ ஃபீமேல் வாய்ஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம். இதோ பாரியா, இப்படி வியாபாரத்துக்கு போகாமல் வீட்டில் குந்துக்கிட்டு இருந்தால் பொழப்பு நடக்குமா? அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து இப்போ பி ஷார்ப்பில் போட்டு பார்த்து பியில் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோ பாரியா, இப்படி வியாபாரத்துக்கு போக கொஞ்சம் பிச்சை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம், அதையும் பியில் போட்டு பார்ப்போம். ஒரு கிட்ஸ் வாய்ஸ் மாதிரி மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்றுன்னா நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா தான் அது வந்து நமக்கு தெரிய வரும், எப்படி பண்ணுறது என்ன ஏது அப்படின்றத நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களோட ஹெல்ப்பையும் கேட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங்கை நம்ம இதுலேயே பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த ஃபிலிமோராலே நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளோதாங்க ஆடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, ரொம்ப சிம்பிள். அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம்.